நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டம் டு ஹிப்பு, நம்மளோட ஷோல்டரு, நம்மளோட நெக்கு, ஸோ எல்லா பார்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் நீங்கள் பண்ணால் தான் ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரன்னிங் ஓடும் போது எந்த ஒரு பெயினும் இல்லாமல், எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு வார்ம் அப் எக்ஸசைஸும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே ஒரு 10 to 15 ஸோ இந்த ரெப்பிடேஷனில் வந்து பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு ரொம்ப வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன்னிங் வந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 ரவுண்டு ஓட போகிறோம். ஸோ ஒரு ரவுண்டும் பார்த்திங்கன்னா 500 மீட்ரு, கிட்டத்தட்ட வந்து 2500 மீட்ரு ஓட போகிறோம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிகினர்ஸ்ன்றதுனால நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் டைமிங்கில் தான் ஓட போகிறோம். அதாவது ஸ்பேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 அந்த ரேஞ்சில் தான் ஓட போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும், நல்லா ஸ்போர்ட்ஸோ இல்லை ரன்னிங்கோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான். ஸோ போலீஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.